Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சுரக்காயில் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சுரக்காய் வாங்கும்போது கூட்டு தான் செய்வோம். ஆனால் இது போல் நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 2 பட்டைத்தூண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் அது கூடவே ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் வதக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கும் போதே அதாவது ஒரு 75% கிட்ட நல்லா வறுந்து வந்துடணும். அடுத்த இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை நீங்கள் முதல்ல அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் வறுத்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதோட வறுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வறுத்தது தான். இது கூட 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் இன்னும் ரெட்டாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே அந்த 1 ஸ்பூன் எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா நமக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த ஹீட்லேயே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி அதில் வச்சுருக்கேன். அதாவது அந்த சூட்லேயே கொஞ்சமாக தக்காளி சூடேறும், அவ்வளோதான். இது வதக்க வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ராவாக கூட மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். சின்ன தக்காளி வந்து 2 ஆட் பண்ணிக்க. நான் பெரிய சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்காக கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக, ஸ்டார் ஃப்ளவரும், கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடான பிறகு இது கூட 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் வந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும். இப்போ இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா நமக்கு வதங்கி வரும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் தக்காளியோடு சேர்த்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணாலுமே திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நமக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. அது இருக்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதாவது சுரக்காயில் ஒரு பாதி சைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இது நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கி வரும். இப்போ இதை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடய வதக்கும்போது அதுலேயே நமக்கு கொஞ்சம் வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக ஆட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதிலே நல்லா கலந்து விட்டு ஒரு 50% அளவுக்கு இதிலே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல மிக்ஸி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் அலசி ஊற்றுறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த கிரேவி நல்லா சூடாக இருக்குது. அது கூட சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இதுலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஆல்ரெடி நமக்கு ஒரு 50% அளவுக்கு சுரக்காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவியாக நமக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தான் வேக வேண்டியது இருக்கும். ஸோ மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வெந்து வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான சுரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கலரே நமக்கு பசியை தூண்டும். அந்த அளவுக்கு டேஸ்டியானது. அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா நான்வெஜ் கூட தோற்று போயிடும், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் மசாலா பொருட்களை அரைச்சி வச்சு பாருங்கள். இந்த கிரேவி தான் வேணும் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதில் சேர்க்குற காரம் தண்ணி எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்கள் தேவைக்கும் ஏற்றா போல் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது போல் எல்லா ஃபுட்டுமே நமக்கு டேஸ்டியாக வரணும்னா குக் வித் லவ் அண்ட் கேர், இதுதான் நம்மளோட சீக்ரெட் ரெசிபி. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.